இப்போ வந்து கோவப்பழம் பறிக்க வந்திருக்கோம். இது கடையிலலாம் கிடைக்காது. இது வந்து ஒரு ஆற்றுக்குள்ளார கொடியில் வயலில் தான் கிடைக்கும் இந்த கோவப்பழம். இங்கே பாருங்கள், கோவப்பழம் அங்கே தெரியுது பாருங்கள். இது வந்து ஒரு முள் இது மாதிரி செடியில் தான் கொடியில் தான் படர்ந்துருக்கும் கோவப்பழம். இங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள். இது ஒரு கோவப்பழம். இதான் கோவப்பழம். இங்கே இருக்குது பாருங்க. இங்கே பாரு, இது கோவப்பழம். காய் இருக்குது இங்கே பாரு, காய். இது கோவப்பழம். இங்கே இருக்குது பாரு, நிறையா இருக்குது பாரு. முள் குத்துது அங்கே பாரு, முள்ளுக்குள்ளார இருக்குது கோவப்பழம், கோவக்காய். இங்கே பாரு நிறையா இருக்குது பாருங்க. இதில் நிறையா இருக்குது கோவப்பழம். தான் அந்த சைடு இருக்குது. ஆனால் முள் குத்துது. இது முள்ளில் தான் இன்றைக்கி பறிக்க போகிறோம். இதை பறிச்சுட்டு போய் கழுவி சாப்பிட போகிறோம். முள் குத்துது. அழிவு இருக்குது கொஞ்சம். இங்கே இருக்குது, இந்த சைடு இருக்குது. இதில் பாம்பெல்லாம் இருக்கும். உள்ளார பாம்பு படுத்திருந்தாலும் ஒன்றும் தெரியாது. என்ன விஷயம்? முள்ளுக்குள்ளார இருக்குது. முள்ளெல்லாம் குத்துதுங்க. முள்ளுக்குள்ளார இருக்குது. இந்த பழம் வந்து அதிக வைட்டமின் நிறைந்த பழம். தாதுக்கள் இதில் நிறையா இருக்குது. இந்த பழம் வந்து கடையில் கிடைக்காது. இது மாதிரி நல்லா கழுவி இந்த தூசிலாம் போனதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீ கடையில் வந்து இது எந்த கடையிலையும் இந்த பழம்லாம் கிடைக்காது. கிராமத்தில் இது மாதிரி கொடியில் வயலில் தான் போய் நேரடியாக பறித்து சாப்பிட்ணும். இதை கட் பண்ணோம்னு வைங்க, இந்த கட் பண்ணுற பார்த்தோம்னா உள்ளார வந்து அந்த விதையாக இருக்கும். பழம் வந்து லைட்டாக அங்கே பாருங்கள், சிவப்பாக விதையாக இருக்கும். இது கொஞ்சம் பார்த்தோம்னா நொல்லுன்னு இருக்கும். இதில் வந்து ரத்தத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பழம். இது வந்து மெயினாக சர்க்கரை வியாதிக்கு, ரத்தத்தில் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த பழம். நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகம் இருக்குது. நோய் எதிர்ப்பு நிறைந்த பழம். சில பேர்த்துக்கு இந்த வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு இந்த பழம் நல்ல பழம். வயிற்று புண்ணு, வாய் புண்ணு. இது வந்து இந்த உடம்பு ஹீட்டாக உள்ளவங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சருமத்தில் வந்து அப்படியே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு நல்ல பழம். இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொலன்னு, ஆனால் லைட்டாக இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். இந்த பழம் இனிப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த விதை நொலன்னு இருக்கும், ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த பழம். இது வந்து கடையிலலாம் நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது. ஜூஸு கடையில் எந்த கடையிலையுமே கிடைக்காது. இது நம்ம நேரடியாக கிராமத்தில் வந்து வேலியில் இருக்கும், அதை பறித்து கழுவி சாப்பிட்ணும். இது வந்து எந்த கடையிலையும் ஜூஸு இதெல்லாம் சாப்பிட முடியாது. இது கிடைக்கிறப்போ சாப்பிட்டுக்கிட்டால் அவ்வளோ பலன் இருக்குது இந்த பழத்தில்.